உலகம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு விழா கொண்டாடிட்டு இருப்போம், அதுக்கு ஒரு காரணத்துக்காக கொண்டாடிட்டு இருப்போம். ஹாலோவின் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முழுசாக ஹாலோவின் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு புரியாது. டவுட் இருந்தால் உடனே கேட்ட வேண்டியது தான் பாரி அவர்கிட்ட. வணக்கம் பாரி, ஹாப்பி ஹாலோவின். ஹாலோவின் எனக்கு அப்படிதாங்க தெரியும். ஹாலிவுட் படம் பார்த்து கார்ட்டூன் பார்த்து தான் தெரியும். பூசணிக்கா இருக்கும், அதுக்குள்ள லைட் எரியும், இவங்க எல்லாருமே இந்த பேய் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஹாலோவின் காஸ்டியூம். அப்புறம் த்ரில்லர் அந்த பாட்டில் வந்து அந்த ஹாலோவின் சாங்காக இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் இது நடக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க சொல்லுங்கள். பேசிக்கலாக வந்து பேகன் ஃபெஸ்டிவல் தான். பேகன்னா பல கடவுள்களை வழிபட்ட ஒரு கலாச்சாரத்திலிருந்து வந்த ஒரு பண்டிகை தான் அது. எப்போ போல கிறிஸ்டியானிட்டி வந்து உள்ளே இழுத்துக்குச்சு. கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டரு இது எல்லாமே வந்து பேகன்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். இயேசுக்கான ஒரு பண்டிகையாக அதை மாற்றி அதை அப்படியே கொண்டு வந்து இன்கார்பரேட் பண்ணி அவங்க இழுத்துக்கிட்டது மூலமாக தான் அவங்களால அந்த பேகன் வழிபாட்டை முழுசாக ஒழிக்க முடியும். அன்றைக்கி இருந்து அந்த பேகன் வழிபாட்டவர்களுக்கும் அவங்க ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பண்டிகையை வந்து முழுசாக அழிச்சிட முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பண்டிகையை வேற ஒரு காரணத்தை சொல்லி அதே பண்டிகையோட வடிவம் அப்படியே இருக்கும், ஆனால் காரணங்களை மட்டும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி 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 வச்சுருவாங்க. சில ட்ரெடிஷன்ஸ் அப்படியே ஃபாலோ ஆயிரும், சில இது வந்து போயிடும். ஸோ ஹாலோவின் இது வந்து நான் நினச்சேன் பேய்களுக்காக கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மேட்ரு? பேசிக்காக இது வந்து பேகன் வர்ஷிப் நான் சொன்னதில்லை. ஸோ பேசிக்காக இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிடரியல் கேலண்டரில் வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. சிடரியல் கேலண்டர்னா வேற ஒன்றும் இல்லை, ஏசியன்ஸ் அந்த காலத்தில் பயன்படுத்திய கேலண்டர் தான் சிடரியல் கேலண்டர். சூரியன் மற்றும் சந்திரனை மையப்படுத்திய ரெண்டோட கால்குலேஷனுக்காக தான் மாதங்களும் இருக்கும், வருட கணக்கும் இருக்கும். சோலார் கேலண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாதங்கள் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக சோழர்களுடைய நாட்காட்டிலாம் பார்த்திங்கன்னா 360 நாளையும் வந்து அவங்க டேட்ஸ் நாட்களை தான் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், மாதத்தையும் போடுறோம், வருஷத்தையும் போடுறோம்ல. அவங்க வந்து வருஷத்தில் டேயை மட்டும் போடுவாங்க. ஹாலோவின் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தீபாவளி இந்த நம்ம இங்கே கொண்டாடுற இந்த பண்டிகைக்கு ரொம்ப அருகாமையில் வரக்கூடிய ஒரு பண்டிகை. அதே தான் இந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருட்டு, அதிக குளிர், அதிக இருட்டு, அதிகமாக வந்து கொசு தொல்லை, பூச்சி தொல்லை, இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் வந்து நெருப்பை எரித்து புகையை மூட்டி ஒரு பழக்கத்தை உருவாக்குவோம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா கார்த்திகை தீபமாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், இது எல்லாமே மோரார்லெஸ் இந்த மாதங்களில் தான் நெருப்பை எரித்து புகையை மூட்டுற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே குளிர்காலத்தை ஒட்டிய இதில் தான் இது வரும். இது ஏன்னா ஆதி காலத்தில் அந்த மனிதர்களுடைய வாழ்வியலோடு ஒட்டி வர மாதிரியான ஒரு விஷயம் இது. இப்போ என்னுடைய பார்வையில் ஹாலோவின் வந்து இந்த மாதிரி குளிரை விரட்டக்கூடிய, இருட்டை விரட்டக்கூடிய ஒரு பண்டிகையாகத்தான் இருந்திருக்கு. அதுக்கு தகுந்தாப்புலையே ஹாலோவினுடைய பழைய முறைகள் எவ்வாறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைக்கோலை கொளுத்துறது, அந்த நெருப்பை எரிக்கிறது. ஸோ இந்த இதில் தான் இருக்குது. எரித்து ஈவில விரட்டுறது அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து அவங்க இதை ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. கெட்டதை துரத்துறோம், அந்த கெட்டதை துரத்துறோங்கிறத சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணி அன்றைக்கி இருந்த இனாக்மெண்ட்ஸ் என்னென்னா, கெட்டது போல் மேக்கப் பண்ணிவிட்டு அவங்களாம் அந்த ஓடி போகிற மாதிரி, வீடு வீடாக போய் அலையிற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அது கால ஓட்டத்தில் அப்படியே சேஞ்ச் ஆகி அதே போல் பம்கின் சீசனும் அந்த சீசன் ஆக்சுவலாக ஃபெஸ்டிவல் வரும்பொழுதே பம்கின்ஸை விற்பனை செய்கிற அந்த ஒரு தொடர்பும் அதில் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, பம்கின் டிசைனாக அந்த ஹாலோவினுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பிரிட்டோட இதை உள்ள வெளிச்சத்தை வச்சு இது பண்ணி அது மாதிரிலாம் பண்ணுற ஒரு கலாச்சாரம் வந்துச்சு. இதை செய்தவர்கள் ஆரம்ப காலத்தில் விவசாயிகள் தான். ஸோ அதனால் இந்த ஸ்கேர் க்ரோங்கிறதெல்லாம் வந்து ஸ்கேர்க்ரோனா அது வந்து என்னன்னா மனிதர்கள் போல உருவத்தில் சோளக்காட்டு பொம்மை. இந்த சோளக்காட்டு பொம்மை எதுக்கு, உயிரினங்கள்லாம் வரக்கூடாது, போகக்கூடாது, அண்டக்கூடாது. ஸோ இது வந்து ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டுற ஒரு ஸ்பிரிட் மாதிரி தான் ஆரம்பத்தில் கருது செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த இருட்டை சமாளிக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஒரு படி மேலே போய் என்னென்னா, அந்த ஈவில் ஸ்பிரிட்டை அந்த ஒரு காலத்தில் வந்து ஒரு இனாக்மெண்ட் பண்ணி அவங்கெல்லாம் விலகி போகிற மாதிரி, ஓடி போகிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி வேறு மாதிரி குழந்தைகளுக்குலாம் அந்த ஒரு குட்டி சைத்தான் மாதிரிலாம் வேக்ஸம் போட்டு விட்டு அதுக்கெல்லாம் போய்ட்டு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்குது. இதுதான் இன்றைக்கி நான் பார்க்குறேன். இந்த ஜிம் அக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கலாம் வந்து காஸ்பிளே பண்ணிட்டு வராங்க இன்ஸ்டாகிராமில். அது பூனை தூக்கிட்டு வராங்க. கேட்வுமன். ஏன்னா அவங்க அதாவது என்னன்னா, அவங்க அந்த காஸ்டியூம்ல வேற காஸ்டியூமே கிடைக்காது. புரியுது. எந்த காஸ்டியூமை போட்டால் வியூஸ் அதிகமாக வரும்னு பார்த்துட்டு அந்த காஸ்டியூமை போட்டு வச்சிருக்காங்க. புரியுது. கேட்வுமன் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காஸ்டியூமை போட்டு ஒரு பூனையும் வேற, அது வேற என்ன பாவம் பண்ணணுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு போகுது. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து 365 நாளும் வந்து காஸ்பிளே தான் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ஜோக்கர் அப்படிங்கிறதுனால. யாராவனா இருக்கலாம், யாரோங்க உங்க மனசுக்கு யாரெல்லாம் வந்து தோணுதோ அவங்கலாம் வந்து அவர் தான் ஜோக்கர் அப்படின்னு நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரையோ வன்மத்தை, அதாவது வருண் அவர்கள் யார் மீது வன்மத்தை கக்கிக்கிறார், யார் என்று எனக்கு தெரிஞ்சா நீங்களும் ஆமா அப்படின்னு தான் சொல்லுவீங்க.
நீங்கள் அமெரிக்காஸ் பற்றி பேசும்போது மெக்சிகோவை பற்றி பேசியிருந்தீங்க. இந்த மாதிரி இருக்குல்ல அந்த ஹாலோவீன் மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல் சோல்ஸ் டேவா இல்லை அவங்க முன்னோர்களை கொண்டாடுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலும்பு கூடுங்களை தொங்க விட்டு இந்த மாதிரி பேயின்னு நம்ம பார்க்குற சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு இது வந்து அவங்ககிட்டயும் இருந்துச்சு. அதாவது பேசிக்கலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற ஒரு கலாச்சார தொடர்ச்சி. இருள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் உலக மனிதர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் வந்து வெளிச்சத்தை போட்டு அது ஒரு அலப்பறையாக அந்த இரவு நேரத்தில் ஒரு அலப்பறை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்க. அப்போ இரவுங்கும் போது இந்த இருட்டு பயம் அதோட அசோசியேட் ஆகிற சில எலிமெண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்களே வந்து தீபாவளி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டுறதுக்குன்னு இருட்டுங்கும் போது எல்லாருக்கும் மனிதனுக்கு பயந்தாங்க. இருட்டுனா பயந்தான் பேசிக்கலி உலக மனிதர்களுக்கு. அப்ப இருள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்களை வந்து உலக நாகரிகங்களில் இவ்வாறே கடத்தியிருக்கிறார்கள். ஹாலோவீனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லாத ஒரு பேகன் பண்டிகை. அந்த பேகன் பண்டிகையை அவங்க கிறிஸ்துவத்துக்குள்ள வேண்டாவிருப்பா எப்படியோ சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு அது என்ன பண்றோம்னு தெரியாம இன்னைக்கு வந்து ஓப்பனா சொன்னா அது LGBTQ ஃபெஸ்டிவலா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. என்னோட கடைசி கொஸ்டினுக்கு நீங்களே வந்துட்டீங்க. என்னோட கடைசி கேள்விங்க, இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸிங் சொல்லலாம், காஸ்பிளேன்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை சிம்பிளாக சொல்கிறேங்க, முதல்ல குழந்தைகளுக்கு தான் ட்ரெஸ்ஸிங்கை மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு காஸ்டியூம் போடுவாங்க. அந்த காஸ்டியூமை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி காஸ்டியூம்ஸை பேரண்ட்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. வீட்டை வந்து டெக்கர் பண்ணுவாங்க, பொம்மைகள்லாம் நிறையா வாங்கி வச்சு இதெல்லாம் பண்ணி அப்புறம் அந்த ட்ரிக்கெட் ட்ரீட்னு சொல்ல மாதிரி அந்த வெளியில் வந்து கேண்டீஸ்லாம் வச்சுருப்பாங்க. வர குழந்தைங்களுக்குலாம் முட்டாய் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீடாக போயிட்டு இது என்னன்னா ஒரு குழந்தை போட்டிருக்க வேஷத்தை அடுத்தவங்க வீட்டில் போட்டு காட்டும். அவங்க வீட்டில் இருக்க குழந்தை வந்து சாக்லேட் வந்து கொடுக்கும். அதே போல் இப்படி இவங்களும் ஒரு டைமில் போவாங்க, அவங்களும் ஒரு டைமில் வருவாங்க. இந்த மாதிரி மாறி நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு அலப்பறை பண்ணிட்டு பட்டாசுலாம் வச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு அது ஒவ்வொருத்தவங்க அவங்களோட கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் கொஞ்சம் கையில் வசதியாக இருக்கவங்களாம் ரொம்ப பயங்கரமாக வீடு ஃபுல்லாக மாற்றி இதெல்லாம் பண்ணி கோஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஆடம்ஸ் ஃபேமிலி மாதிரி எல்லா காஸ்டியூமும் போட்டுட்டு குடும்பமே ஆடம் ஃபேமிலியாக சுற்றும். ஸோ இப்படி தான் குழந்தைகளுக்கான காஸ்டியூம் பிளேயாக தான் இது வந்துச்சு. இன்றைக்கி என்ன மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் வந்து ஸ்லட்டி நர்ஸுன்னு ஒரு காஸ்டியூமு, இந்த கே கம்யூனிட்டிஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ராலியில் போகும்போது கண்ட கர்மாந்திர வேலைகளை இதன் மூலமாக ரொம்ப செக்ஸுவலைஸ்டான சில மேக்கப்ஸு செக்ஸுவலைஸ்டான சில விஷயங்கள்லாம் வந்து ஹாலோவீனில் பண்ணுறாங்க. அது ஒரு 18+ ஹாலோவீனாக மாறிக்கிட்டு இருக்குது வெளிநாடுகளில். அது கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. குழந்தைகள் தான் அதிகமாக அதை கொண்டாடிக்கிட்டு இருந்த பண்டிகை அது. இப்போ அது ஒரு மாதிரி அசிங்கமாக போகுது. அதை பார்த்து போனே இங்கே ஹாலோவீன் கொண்டாடலாம் யார் குழந்தையா இல்லை வளர்ந்த குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எரும மாடுகள். ஒருத்தன் ஓட்டேரி நரின்னு போட்டிருக்காங்க. நரி ஓட்டேரி நரிங்கிறானே, இதெல்லாம் வேணா காஸ்டியூம் அடப்பாவீங்களா? அதை சாக்கா வச்சு 2 ஜடையை பின்னிட்டான். ஹாலோவீன் பற்றி வந்து ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன்னாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மக்களுக்கு முக்கியமான சில விஷயங்களும் கொண்டு போய் கடத்திருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.